வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நமக்கு சோர்வு ஏற்படுகின்ற நிர்பந்தம் ஏற்படும். அதுபோல் சோர்வு ஏற்படுகின்ற நேரத்தில் நமக்கு உந்துதல், நம்மை தூக்கி விடுவதற்கு ஒரு சில நல்ல வார்த்தைகள் நமக்கு தேவைப்படும். இல்லை என்றால் நம்முடைய உறவுகளாக இருக்கக்கூடிய தாய், தந்தை, நல்ல நண்பர்கள், இல்லை என்றால் தெய்வ பக்தியோடு, தெய்வங்களோட அனுக்கிரகங்களோடு நாம் அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கான உந்துதலை நமக்கு கொடுக்கும். ஒரு குருநாதர் இறக்கின்ற தருவாயில் இருந்து கொண்டிருந்தார். வயோதிகமான குருநாதர். அப்பொழுது தன்னுடைய சிஷ்யனை அழைத்து, என்னிடத்தில் எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொண்டாய், ஆனாலும் உனக்கு சில இரகசிய உண்மைகளை என்னால் சொல்லிக் கொடுக்க முடியவில்லை. என்னுடைய வயது மூப்பு காரணமாக நான் இறக்கின்ற தருவாயில் இருக்கின்றேன். உன்னுடைய கடைசி கால படிப்பு அப்படிங்கிறத இந்த பெட்டியில் வைத்திருக்கிறேன். உனக்கு சந்தேகம் வருகின்ற பொழுது இதை திறந்து பார்த்துக்கொள். கண்டிப்பாக உனக்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதேபோல் ஒரு சில காலங்களில் அந்த குருநாதரும் வயோதிகத்தை காரணமாக கொண்டு முக்தி அடைந்தார். குருநாதருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இந்த சிஷ்யன் செய்து முடித்துவிட்டு, இந்த சிஷ்யன் அங்கிருக்கும் மக்கள்களுக்கு ஆசியுரை, நல்லுரை வழங்குவது அப்படின்னு வச்சுக்கிட்டு அங்கே இருக்கும் மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தார். அங்கே வரக்கூடிய மக்கள், பக்தர்கள் யாரும் இவருடைய பேச்சை கேட்பாரில்லை. இவரும் போராடி போராடி பல மாதங்களாக நிறைய விஷயங்களை இந்த மக்களுக்கு தர்மமான முறையிலே எடுத்துரைத்தார். அப்படி எடுத்துரைக்கின்ற பொழுது இந்த மக்கள் இவரை ஒரு பொருட்டாக எண்ணாமல், இவரை ஒரு எந்த காரணமும் இல்லாமல் புறக்கணித்தார்கள். அப்பொழுதுதான் இவருக்கு இந்த குருநாதர் கூறிய வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தது. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கின்ற பொழுது நமது குருநாதர் இந்த பெட்டியை திறந்து அதில் இருக்கும் புத்தகத்தை படித்து பார் அப்படின்னு சொன்னார். அதனால் நாம் அதை ஏன் படிக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு போய் அந்த புத்தகத்தை எடுத்து படித்தார். படித்த உடனே ஒரு உத்வேகம் வந்தது. நாம் செய்கின்ற தவறுகளை சில இடங்களில் நாம் எங்கே செய்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டால் நாம் மீண்டும் அந்த இடத்திலே வெற்றி அடையலாம். நாம் தவறு செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. எவ்வளவுதான் நமக்கு குருநாதர்கள் அருள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை தவறாக செய்து மீண்டும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய இடத்தில்தான் நாம் இருப்போம். இந்த சிஷ்யன் அந்த புத்தகத்தை படித்துவிட்டு மீண்டும் அந்த மக்களை அழைத்து உபன்யாசம், தெய்வத்தினுடைய சிந்தனைகள், மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை கூறி நல்வழிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவரை ஒரு குருநாதராக வைத்துக்கொண்டு இவரிடத்திலே ஒரு 2-3 சிஷ்யர்களும் சேர்ந்தார்கள். இவர் மீண்டும் நல்ல ஒரு பதவி கிடைத்தது போல் அந்த ஊரில் பெருமையாக
வளமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு முறை இவருக்கு அந்த சோர்வு என்பது ஏற்பட்டது. அந்த சோர்வு ஏற்படுகிற பொழுது உடனே அந்த குருநாதர் கூறியது போல் அந்த பெட்டியை திறந்து பார்த்தார். திறந்து பார்த்துவிட்டு அதில் இருக்கும் ஸ்லோகங்களை படித்தது போல் படித்துவிட்டு மீண்டும் அவர் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். இவருக்கும் வயது மூப்பு என்பது வந்துவிட்டது. அப்படி வந்தவுடன் இவருக்கு நம்பிக்கையான ஒரு சிஷ்யனை அழைத்து, என்னுடைய குருநாதர் இந்த பெட்டியை என்னிடத்தில் கொடுத்து, நான் உனக்கு சில அறிவுரைகளை கூறுகிறேன், அதன் பிரகாரம் நடந்து கொள். அப்படி முடியவில்லை என்றால் இந்த பெட்டியை திறந்து பார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி உனக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த பெட்டியை நீ திறந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நீ திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி சிறிது காலத்தில் இந்த சிஷ்யனும் இறந்து விட்டார். இந்த சிஷ்யனுடைய சிஷ்யன் அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறார். அப்படி திறந்து பார்க்கின்ற பொழுது அதிலே, நீ மீண்டும் முயற்சி செய்து பார் அப்படின்னு எழுதியிருக்கு. எவன் ஒருவன் தோல்வியை தழுவுகிறானோ அந்த இடத்தில் அவனுக்கு ஆறுதல் கூறி மீண்டும் அந்த இடத்தில் முயற்சி செய்து பார் என்று சொல்லுகிறோமே, ஆனால் கண்டிப்பாக அவன் மீண்டும் ஒரு முறை வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த இடத்தில் நாம் எதை துளைக்கிறோமோ அதே இடத்தில் நாம் தேடி எடுக்க வேண்டும் என்பது நீதி. அதேபோல் நாம் நம்முடைய எல்லா நிகழ்வுகளுக்கும் முயற்சி என்பதை விடாமல் இருந்தோமேயானால் வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளுகின்ற உண்மை. நன்றி.